பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை உயிர் காக்கக்கூடிய உடனடி பாதுகாப்புக்கான ஒரு மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். தங்க சுரங்க குடியிருப்புகளை இன்றைக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கைகளை வைத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு தங்கவயலிலே விரைவிலே என்று சொன்னால் இன்னும் 15 நாட்களிலே நாங்கள் ஒரு கையெழுத்து இயக்கத்தை முக்கியமாக இருக்கக்கூடிய தங்கவயலுடைய இதய பகுதியான காந்தி சதுக்கத்தில் இருந்து துவக்குவோம் என்கின்ற ஃப்ரண்ட் அமைப்பின் சார்பாக இங்க கூடியிருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் வருக வருக என்று வரவேற்று இங்க முக்கியமா இன்னைக்கு நாம ஏன் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜிம்கனா மைதானத்தை பத்தி நாம பிஜிஎம்எல்ல மனு கொடுத்துட்டு வெளியே வந்து நாம பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல நாம சொன்னோம், தங்கவயலில் உயிர் காக்கின்ற மருத்துவமனையை உருவாக்குவதற்கு 1 லட்ச கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம் அடுத்து என்கின்ற ஒரு கோரிக்கை கூட நாம இன்னைக்கு வச்சிருக்கிறோம். சோ அதை எப்படி பண்றது, அதை எப்படி கொண்டு போறது அப்படின்ற ஒரு விவாதத்துக்கான ஒரு கூட்டத்தை இங்க நாம கூட்டியிருக்கிறோம். பிஜிஎம்எல் மருத்துவமனை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, ஏசியாவிலே பிரசித்தி பெற்ற மருத்துவமனை. அப்படிப்பட்ட கட்டமைப்பு கொண்ட மருத்துவமனை இந்தியாவில் இருக்கிறதா என்றால் சந்தேகத்திற்குரிய ஒரு நிலை. கர்நாடக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசாங்கத்தினுடைய மருத்துவ கல்லூரியோடு சேர்ந்து ஒரு மருத்துவமனையை உருவாக்குவோம் என்கின்ற கேபினெட் முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனால் கோலார் மாவட்டத்திலே அதற்கு முன்பாகவே ஜாலப்பா மருத்துவமனை இருக்கிறது. கோலார் மாவட்டத்திற்கு மட்டும் இது கர்நாடகாவில் இந்த பக்கத்துல பார்டர்ல ஆந்திரா இருக்கிறதுனாலையும் இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கிறதுனாலையும் இந்த பகுதியில் இருந்தெல்லாம் கூட மக்கள் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால, 2வது பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால எல்லா வசதிகளையும் கொண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னா அது கோலார் தங்கவயல். அதனால கேஜிஎஃப் பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக மாற்றி அமைக்க வேண்டும், மருத்துவமனையாக கூட அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது மத்திய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால, ஸ்டேட் கவர்மெண்டினுடைய அந்த மருத்துவமனை இங்க வரணும்னு நினைக்கிறதுனால, இதுக்கு தங்கவயலை சார்ந்த எல்லா மக்களுடைய கையெழுத்தையும் பெற்று அனைத்து அரசியல் இயக்கங்களையும் ஒன்றிணைத்து அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து ஒன்றுபட்டு ஒரே குரலாக தங்கவயலை பாதுகாப்பதற்காக நாம் அனைத்து வித்தியாசங்களையும் தூர வைத்துவிட்டு இதை பெற்றே தீர்வோம் என்கின்ற முறையில் ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களே தானாக முன்வந்து கையெழுத்திட வேண்டும். அதை 35 வார்டுகளிலும் மட்டுமல்ல, இந்த கேஜிஎஃப் விகோட்டா பார்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொகுதி மக்கள் கிட்ட நாம அதை கையெழுத்து பெற வேண்டும். பெமல் பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் நாம் இன்றைக்கு கையெழுத்து பெற வேண்டும். தின பயணிகளிடம் இன்றைக்கு நாம் கையெழுத்து இயக்கப்பட வேண்டும். நான் மைனிங் ஏரியாவில் இருப்பவர்களிடம் இன்றைக்கு நாம் கையெழுத்து இயக்கப்பட நடத்த வேண்டும். இப்படியெல்லாம் நடத்தி உயிர் காக்கின்ற மருத்துவமனை வேண்டும் என்பதற்காக ஒரு மிக சிறந்த கையெழுத்து இயக்கத்தை ஒன்று திரட்டி நாம் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். 2வது அந்த கையெழுத்து இயக்கத்திலே இன்றைக்கு கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு நாம கேஜிஎஃப்ல சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உயிர் காக்கின்ற மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்த பிறகு அடுத்த நாளே இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார். இதை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வரவேற்கிறது. அதே நேரத்திலே அது வெறும் ஆய்வுக்கோடு நிற்கக்கூடாது. அங்கே உண்மையாகவே உயிர் காக்கின்ற மருத்துவமனையை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா பிரிட்டிஷ் மைசூர் மன்னர்கள் இருந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அந்த மாதிரி வெல் பர்னிஷ்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொன்னா முக்கியமா பெங்களூர், மைசூர், மங்களூர், கேஜிஎஃப்ல தான் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த மாதிரி வெல் பர்னிஷ்டு வென்டிலேஷன் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையை
உடனடியாக மாநில அரசு அதை அப்கிரேட் பண்ணணும். ஆர்ட் உயிர் காக்கக்கூடிய நம்மளுடைய தோழன் சந்தோஷனுடைய உயிர் போச்சு. எத்தனையோ இன்னைக்கு திமுக தலைவர் சேகரனுடைய உயிர் போச்சு, ஒரு பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். இப்படி தினம் இந்த ஊருடைய முன்னாள் எம்எல்ஏ பக்தவச்சலத்தினுடைய உயிர் போச்சு. இதுக்கெல்லாம் அன்றாடம் உயிர்கள் பறிபோகிறது. ஆனால் இதற்கு காரணம் ஃபர்ஸ்ட் எய்ட் எமர்ஜென்சி நெசசரி அப்படின்றது. அதுக்கு பிறகு நீ எங்கன்னா அடுத்த கட்ட முடிவெடு. ஆனா ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணாம அவங்கள உடனடியா போகன்னு சொல்லும் போது அந்த இதய துடிப்பு நின்று விடுகிறது, அவர்கள் உயிர் பிரிகிறது. அதனால இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்கிரேட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணணும். இதுக்கும் மக்கள் கையெழுத்து இயக்கம் தேவை. மக்கள் கேட்கிறார்கள், என் உயிர் காக்கிறதுக்கான மருத்துவமனையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று மாநில முதல்வருக்கு நாம இத சப்மிட் பண்ணோம். சோ அதுக்கும் சேர்த்து நாம ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். இரண்டாவது, இன்னைக்கு தங்க சுரங்கம் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் கோல்டு இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட போகிறது என்கின்ற அறிவிப்புகள் பத்திரிகைகளிலே மீடியாக்களிலே வந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக மாநில அரசும் மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்து விட்டது. இந்த சயனாடு மண்ணை, இந்த சயனாடு மலையை சுத்திகரிக்கின்றோம் என்கின்ற ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு தங்க சுரங்கம் மீண்டும் புனரமைப்பு என்கின்ற கேள்வி எழுகிறது. அதனால ஏன் இன்னைக்கு தங்க வயல் வளர்ச்சி அடைகிற சூழ்நிலை, அது நன்மையா தீமையா, அதை எப்படி பண்ண என்ன பண்ணன்றதை நாம தனியா விவாதிக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு, தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவாக இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு அன்ஆத்தரைஸ்டு வீடு இடிக்கிறேன் அப்படின்ற ஒரு நோட்டீஸை கூட இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால தங்க சுரங்க குடியிருப்புகளை 3 தலைமுறையாக தன் உயிரையே தியாகம் செய்து உச்சமாக போன அவருடைய வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை கூட வைத்து இந்த கையெழுத்து இயக்கத்தோட நாம 3 கோரிக்கைகளை மட்டும், பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட வேண்டும், தங்கவயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை உயிர் காக்கக்கூடிய உடனடி பாதுகாப்புக்கான ஒரு மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும், தங்க சுரங்க குடியிருப்புகளை இன்றைக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கைகளை வைத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு தங்கவயலிலே விரைவிலே என்று சொன்னால் இன்னும் 15 நாட்களிலே நாங்கள் ஒரு கையெழுத்து இயக்கத்தை முக்கியமாக இருக்கக்கூடிய தங்கவயலுடைய இதய பகுதியான காந்தி சதுக்கத்தில் இருந்து துவக்குவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பு. அந்த இயக்கத்திலே முன்னாள் எம்எல்ஏக்களை நான் கேட்கின்றேன், இந்நாள் எம்எல்ஏவையும் கேட்கின்றேன், அனைத்து அரசியல் இயக்கங்களையும் கேட்கின்றேன், அனைத்து போதகமார்களையும் இன்றைக்கு கேட்கின்றேன், அனைத்து பஞ்சாயத்துகள், பொலிட்டிக்கல் நான் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அட்வொகேட்ஸ் யூனியன் எல்லாரையும் சேர்த்து இன்னைக்கு அனைவருடைய கையெழுத்தையும் நாம் பெற வேண்டும். அப்படி ஒன்றுபட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம். இதற்கு தங்கவயல் மக்களுடைய ஆதரவு வேண்டும். சேவ் கேஜிஎஃப் இணைந்து இந்த மிகப்பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்துகின்ற ஒரு கூட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் மீது இங்கு கலந்தாய்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.